ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம். அதாவது தோப்பு கரணம் ஊக்கி போடுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஆதி காலத்துலேருந்து இந்த தோப்பு கரணம் போடுறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கோங்க. பொதுவாக ஆலய வழிபாடில் போனீங்கன்னா விநாயகர் பெருமானை கும்பிடுறவங்க எல்லாருமே இந்த தோப்பு கரணம் போடுவாங்க. கண்டிப்பாக தோப்பு கரணம் போட்டு நெத்தியில் 2 தடவை கொட்டிப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளேயும் அறிவியலை ஒளிச்சு வச்சுருக்காங்க நம்மளுடைய பெரியவர்கள் முன்னோர்கள் அப்படின்றது தாங்க இங்கே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. அதாவது உட்காரும்போது மூச்சை பொதுவாக இழுக்கிறதுக்கும் எந்திரிக்கும் போது மெதுவாக வெளியே விடணும் அப்படின்றது தான் இதோடைய தாற்பரிகம். கிட்டத்தட்ட 5, 7, 9, 21 படிப்படியாக தான் அதை இன்க்ரீஸ் பண்ணோம். அது மட்டுமே கிடையாது. இந்த உள்ளே இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா மூச்சு காற்று கிட்டத்தட்ட 70% பிராணவாயுவை நம்மளுடைய மூளைக்கு செலுத்துது அப்படின்னு நம்புவீங்களா? ஆக்சுவலாக அதுதாங்க நடக்குது. இந்த ப்ராசஸ்க்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா மூளைக்கு செலுத்தும் போது நம்ம உடல் உத்வேகமாகவும் புத்துணர்ச்சி அடையுது. அது மட்டுமே இல்லாமல் நம்மளுடைய உள்ளத்துலேயும் மனசுலேயும் ஒரு குழப்பம் சஞ்சலம் இருக்கும் இல்லையா, அதை ஒரு நிலைப்பாடுக்கு எடுத்துகிட்டு வரத்துக்கும் உதவி பண்ணுது. அது மட்டுமே இல்லாமல் நம்மளுடைய நரம்பு மண்டலம் எல்லாமே தூண்டப்படும் போது தானாகவே நமக்கு ஆரோக்கிய நிலை கிடைக்குதுங்க. அது மட்டுமே இல்லாமல் குழந்தைங்களுக்கு பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மூளை செயல்பாடு சின்ன வயசில் அதிகரிக்கிறதுக்காகவும் அந்த கல்வி மேம்படுறதுக்காகவும் கேள்வி கேட்குற திறன் வளரணும் அப்படின்றதுக்காகவும் குழந்தைங்களுக்கு அறிவு செல்வம் தானாகவே பெருகணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்துக்காக அந்த காலத்திலே நம்மளுடைய பெரியவங்க ஆரோக்கியமான ஒரு சின்ன ஒரு உடல் பயிற்சியை இந்த தோப்புக்கரணம் மூலிமா நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது தாங்க இங்கே இருக்க ஒரு டீட்டெயில்டான ஒரு விஷயம். இது நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டுமே இல்லாமல் இன்றைக்கி காலகட்டங்களில் எவ்வளவோ மாறி இருந்தாலும் எவ்வளவோ டெக்னாலஜிஸ் போயிருந்தாலும் நம்ம இது எல்லாத்தையும் மறந்துட்டோம். பட் இதுக்குள்ளே இருக்க அறிவியல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக இனி வரப்போகிற சந்ததிக்கும் இனி வரப்போகிற ஜென்ரேஷனுக்கும் நம்ம கண்டிப்பாக இதை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்றத நான் முழுசாக நம்புகிறேன். அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி.